கறிக்கடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிக்கா இருக்கும்போது டெத் ஆச்சுன்னா நமக்கு வந்து அவ்வளோவா லாஸ் இல்லை. இதுவே ஒரு தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கில் கால் பெண்டாகியோ ஒன்றுக்கொன்று கொத்தியோ சாகும்போது தான் நமக்கு வந்துட்டு லாஸ். ஏன்னா அவ்வளோ நாள் அது ஃபுட்டு சாப்பிட்ருக்கும், நம்ம போட்ட லைட்டில் இருந்திருக்கும். அதுதான் நமக்கு இங்கே வந்துட்டு லாஸாகவே வந்து நிற்கும். எல்லாருமே 7 நாள் மட்டும் காடைகளை கவனித்தா போதும், அதுக்கடுத்து கவனிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஸோ நம்ம தான் அதை வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 7 நாள் மட்டும் இல்லாமல் மொத்தமாக அது நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம தான் டே பை டேயாக அது எப்படி இருக்குது, அது ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ தான் நம்மளால் இந்த காடை பிஸ்னஸில் லாபமே பார்க்க முடியும். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு பேட்ச் நமக்கு தலைவலி ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேட்சில் நமக்கு வந்து 20th டேக்கு அப்புறம் 10 டெத் ஆகிருச்சு. ஸோ அது நமக்கு பெரிய ஒரு அடியாகவே விழுந்துருச்சு. ஸோ அதனால தான் அவங்க காடைகளை நாங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ இதே போன்ற காடைகளை பற்றி மேலும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா என் கூட இணைப்பில் இருங்க. உங்கள் பிஸ்மில்லா ஃபார்ம்ஸ் ஸ்டூடெண்ட்.